ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஜெகதீஷை காட்டுங்க, அவனோட ரியாக்ஷனை காட்டுங்க அப்படி எல்லாமே சொல்லியிருந்தீங்க. நான் ரியலிஸ்டிக்காக அங்கே என்ன இருக்குதோ அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் என்கிட்ட நடந்துக்கிற விதம் எனக்கு நிஜமாகவே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஒரு செகண்ட் நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். நீங்களே வீடியோவில் நோட் பண்ணுங்கள், நான் எந்த மாதிரி ரியாக்ட் ஆனேன், எப்படி எமோஷனல் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு அவன் என் மேலே சீரியஸாக இருப்பான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன். மாமியார் ஆண்டி திருப்பி சென்னைக்கு போட்டாங்க அப்படி சொன்ன உடனே எல்லா இடத்தையுமே தேடி தேடி ஆண்டி போயிட்டாங்க, எனக்கு சொல்லாமல் போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டான். முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணாங்க, நீ வா, அவன் ரொம்ப அழுதுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது நம்ம பெரியவங்க கிட்ட எதிர்பார்க்குறத தாண்டி சின்ன பசங்கக்கிட்ட நம்ம திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி, நம்ம ஒரு வாட்டி பாசம் வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு காரணத்துக்கு ஆனாலும் அந்த பாசம் மாறவே மாறாது அப்படின்றதுக்கு ஜெகதீஷ் ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையாக நான் ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேங்க. நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் நான் இங்கே வந்ததுக்கப்புறம். இந்த ஒரு காரணத்துக்காண்டி முதல்ல நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் நான் பேசலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிஜமாவே நான் தூங்கிட்டு இருந்தேங்க. என்னால் தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ட்ரெயினில் வந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்காக தேடி காலையிலேயே வந்துட்டான். உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே இவனை நான் ரொம்ப ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணுவேன். திடீர்னு இந்த மாதிரி வருவான், என்ன ஞாபகமாக இருக்கும் அப்படின்றத நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இவனை. என்னால் என்ன சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. வந்ததுமே அதான்ட்டி அப்படின்னு சொன்னதுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. இன்னுமே என்ன ஞாபகம் வச்சுருக்குறானா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா 1 year ஆயிடுச்சு இவனை பார்த்து. இப்போவுமே அதே பாசத்தோடு அதே ஒரு இதோட தான் இருக்கான். மிஸ்கால் தானோ ரொம்பவே ரொம்ப 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 எமோஷனலாக ஆயிடுச்சுங்க. அவனை பார்த்த உடனே நான் நினச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இதுவாக யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க நிஜமாவே. ஆனால் இவன் ஞாபகம் வச்சுக்கிட்டான். இங்கே பாருங்க, தமிழில் பேசலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். कौन से कुछ तो ना जॉली खोले लो तंका कौन अछि सेंटर कौन से हां एक कौन हां ये पारंगे वाला का कोई थिंग्स हो गया तो जोटा बोलना उसे सेट में ए भगवान कोइलो ए भगवान मुंडा मुरवती तावित्तर मुंडा मुरवती मुंडा मुंडा करते मुंडा पाऊजी ना तेरे हां पूरा पूरा இதுங்க அவன் என்னென்ன பண்றான் பாரு. खाई बुरा அப்பா ஓ மை காட் ஓ மை காட் தேவை luka ya அவசரத்தில் வந்ததுனால அவனுக்கு எதுவுமே ட்ரெஸ் கூட எடுக்கலைங்க. ஏன்னா இதெல்லாம் பாக்கி
ஹாய் கொண்டோட எப்படி ஒன்னாச்சு தமிழ் ஒன்னாச்சு சத்தரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் କହିଲୁ ପାଟିଂ କରୁନୁ ମୋ ତ ଘୋଡ଼ା ହେଇଯାଇଛି ଲୋ ସ୍କୁଲକୁ ଯାଉଛୁ ବୋଧେ ନା ପାଠ ପଢୁଛୁ କେତେ ପଢୁଛୁ LKG ଇଂଲିଶ ବୁକ୍ ପଢୁ କଣ ସ୍କୁଲ ପଢୁ ଆଜି କଣ ଯାଉଛୁ ଦାବେର LKG କୋଉଠି ସେ ବଢିଆ ଭଲ ଅଛି ତ ନା ஓ நானே மறந்துட்டேங்க அவனை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனை கேட்கல இருங்க நான் வந்ததுனால சந்தோஷமாக இருக்கானா அப்படின்ட்டு நல்லா ମାସଛି ତତେ ଭଲ ଲାଗୁଛି ସତରେ ଆଣ୍ଟି ପୁଣି ପଳେଇବ ହଁ କେତେ ଦିନ ଯାଇକି ପଳେଇବ 15 ତାରିଖ ପରେ ପଳେଇବ ଯିବି ଗାଡ଼ି ଆଣିଛୁ 15 மேலே போராட்டா அப்படின்ற நீங்கள் போகாதீங்க அப்படின்றாங்க chụp đây mua mảnh đây chụp bên đây Krishna ବଢିଆ ନାଚ ଶିଖିଛି ଯୋଉ ସୁନ୍ଦର ନାଚୁଛି ସତରେ ନାଚିଲୁ ତା ନା ମୁଁ ଟିକେ ଦେଖିଦେ ସେତିକି ଦାଦା ଆଉ ଟିକେ ନାଚନ୍ତୁ ମୁଁ ଟିକେ ଶିଖିବି ହଁ ସେଟ୍ 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 ହଁ ସେଟ୍ ଆଉ କେମିତି ନାଚ ଆଉ କେମିତି ନାଚ ଦେଖି ଅଟାକୁ ଓହ୍ଲେଇ ଅଟା ହାତ ଦେଇ ନାଚଉନୁ ଆଗରୁ କେତେ ଭଲ କି ନାଚୁଥିଲୁ ଦାନା ଭିଡିଓ ହେଲେ ବା ஒடிசாவில் வந்து பரோட்டா சாப்பிட்டுருக்கேங்க நைட் குழம்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பசி இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஒடிசாவுக்கு வந்ததுமே ஒடிசா மருமக மாதிரி மாறிட்டாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ட்ரெயினில் வந்ததுக்கும் அதுக்கும் இன்னைக்கு கோவில்கிட்ட தான் வந்து சமைக்கிறாங்க அதனால் இன்னைக்கு சமைக்கிற வேலை மிச்சங்க இதுதாங்க சாப்பாடு நிஜமாவே ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ன்னு தான் சொல்லலாம் ஏன்னா சாமிக்கிட்ட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து யாருக்கும் கிடச்சிடாது அதுவும் நான் பாருங்கள் அதே நாளில் வந்திருந்தேன் நைட்டுமே சாப்பாடு வந்து செஞ்சுருந்தாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுருந்தாங்க சாப்பாடு அதுக்கப்புறம் பாயசம் அதுக்கப்புறம் தக்காளியில் வந்து சீனி போட்டு கொட்டா மாதிரி செய்வாங்க அது எல்லாமே செஞ்சுட்டு பார்சல் வந்து இங்கே சமைக்கிறாங்க அப்படின்னா பார்சல் எல்லாமே வந்து டிஃபினில் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு 2 டிஃபினில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க அது சாமி பிரசாதத்துக்கு வந்து ரொம்ப பேர் வந்து இந்த மாதிரி ஏக்கமாக வாங்கிட்டு போவாங்க அதனால் நானும் வந்திருக்கேன்றதுக்காகவும் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்சலும் வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்து எடுத்துமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறம்
கொஞ்சம் இப்போது நார்மலாக இருக்கேன். சில பேர் சொன்னது என்னென்னா, நீங்கள் ஒடிசாவுக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாக பிடிச்சி வரல. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில் தாண்டி தான் நான் வந்ததே. ஏன்னா இப்போதைக்கு வர்ற ஐடியாவில் இல்லை. ஏன்னா என்னை நிறைய பேர் நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நல்லா வரணும் அப்படின்றத நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். அதை தாண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பெரிய மாமியாரும் வந்திருந்தாங்க. நானும் பெரிய மாமியாரும் மாமியார்கிட்டையும் சொன்னேன் வாங்க சாப்பிட்லான்ட்டு. நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு என்ன ஏது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னொரு 100 மட்டும்தான் இருக்குங்க 20K ஆகிறதுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 20K ஆகிறதுக்கான ப்ராசஸில் போகணும். நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கையில் பார்த்தீங்களா மெஹந்தி. என்னை பார்க்குறதுக்காக மாமியாரோட தம்பி பொண்ணுங்க வந்திருந்தாங்க. நான் வந்து வந்திருந்தாங்க. அவங்க என்னை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. 2 பேருமே வந்திருந்தாங்க. ஐயோ என்னடா இது, ஃபோன் கையில் தவறி விழுது தெரியல. மெஹந்தி நல்லா இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குங்க. மழை இப்போ தான் வந்து விட்டுச்சு. இப்போ வந்து தைக்கணும். மிஷின் கொஞ்சம் கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் தைக்க முடியலைங்க என்னால். ரொம்ப வந்து எப்படின்னா 1 வருஷம் ஆயிடுச்சு மிஷினை தொட்டு. பாருங்கள், அங்கே இருக்க வச்சுருக்கேன் மிஷின். ஹோம் டூர் வந்து நான் ஒரு 2 நாள் கழித்து கண்டிப்பாக வந்து போடுறேங்க. இருக்கிற வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோம் டூர் வந்து போடுறேன். கண்டிப்பாக வந்து போடுறேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்தளவுக்கு வந்து சப்போர்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. பட் வந்ததுனால ரொம்ப 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 ஹாப்பி. எப்படி சொல்கிறது, அந்த ஹாப்பியை ஃபீல் பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு வந்து நான் ரொம்ப பிளஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் இந்த வாட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு, நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத விட ஒடிசாவில் இருக்கிறதா விரும்புகிறீங்க. பட் சூழ்நிலை நிலவரம் எல்லாமே தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஷேர் பண்ணாத அளவுக்கு கூட. ஸோ அதனால் நான் வந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பாக இன்னொரு 3-4 வருஷம் கழித்து திருப்பி இங்கே ரிட்டன் வந்துடுறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது வீடியோ எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க இது உன் வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதில் நானும் அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின் போது நானும் கொஞ்சம் பெருமையாக இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லி கெத்தாக சொல்லிக்க முடியும். ஸோ அதனால் செம்ம ஹாப்பிங்க. நிஜமாகவே வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் காமிக்கிறேன். நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பாய் பாய் எல்லாருக்கும். இஷ்கியால்.